Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியான வெஜ் மசாலா நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்துல 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா காஞ்சிட்டதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட 5 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட 5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இப்போவே நான் இதோட இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி கேரட், பீன்ஸ், குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். 20 பீன்ஸ், 2 கேரட், 2 குடமிளகாய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இதை வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நூடுல்ஸோட வெஜிடபிள்ஸ் சேர்க்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து 2 நிமிஷத்துக்கு இந்த காய்கறிகளை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. காய்கறிகளும் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட நான் வந்துட்டு மேகி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி 8 மேகி பேக்கெட் வந்து இதோட ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதும் இந்த மேகியை வந்துட்டு நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எந்த நூடுல்ஸ் வேணாலும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் உடைஞ்சி வர ஆரம்பிக்கும். அப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட வெஜ் மசாலா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான வெஜ் மசாலா நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. லாஸ்ட்டாக இதோட கொஞ்சமாக உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த மாதிரி பெப்பர் பவுடர் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் நெக்ஸ்ட் டைம் நூடுல்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching friends.